ஹலோ மக்களே, நான் ரீசெண்டாக என்னோடய யூடியூப் சேனலில் ஒரு மீன் வீடியோ போட்டிருந்தேன் பார்த்துக்கோங்க. அந்த மீன் வீடியோ கொஞ்சம் வியூஸ் போச்சு, அதை கொஞ்சம் பேர் பார்த்துருந்தாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம்மில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. நான் யூஸ்வலாக பார்க்க மாட்டேன், சரி ஏதோ மெசேஜ் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். அதில் உங்களுக்கு என்னம்மா ஓசியில் மீன் வருது, ஓசியில் வர மீனை வச்சுட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துருக்கு. எனக்கு இந்த மெசேஜை பார்த்தோன்னே சந்தேகமாக இருந்தது. இது எவனாவது ஃபேக் ஐடியா இருக்குமா, இல்லை நம்ம சொந்தக்காரவங்க தான் யாராவது இந்த மெசேஜ் போடுறாங்களா, யார்டா இப்படி நமக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்குது. ஏன்னா நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி 6 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இந்த 6 இயர்ஸில் நான் இன்னும் ஒரு 100 வீடியோ கூட போடலை. நான் 6 இயர்ஸாக அதை கண்டினியூ கூட பண்ணலை. அப்படி இருக்கும்போது இந்த மீன் வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு அப்படி நான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா 6 வருஷமாகவே நான் போட்டிருக்கணும், கண்டினியூ பண்ணணும். நான் ஆனால் இந்த 6 வருஷமாக நான் கண்டினியூ பண்ணல. பிரேக் விட்டுட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன். அதுலேயும் நான் பிரேக் விட்டுடுறேன். எனக்கு அவங்க கமெண்ட் பண்ணது, அவங்க சொன்னது கூட எனக்கு வருத்தம் கிடையாது. என்னன்னா ஓசின்னு சொன்னது தான் எனக்கு வருத்தம். ஏன் அதை ஓசின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, எங்களுக்கு அது ஓசியில் வரல. 4 நாள் 5 நாள் 10 நாள் 25 நாளெல்லாம் கூட கடலில் காற்றுலையும் மழையிலையும் வெயில்லையும் அந்த அலைகளுக்கு நடுவில் என்னோட கணவர், ஒரு மீனவரான என்னோட கணவர் அத்தனை நாட்கள் இந்த மீன் பிடிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு சில நாட்கள் மீன் பிடிச்சு கரைக்கு வர நேரம் மீன்கள் நல்ல வளமாக கிடச்சி பங்கு பைசா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரும்போது மீன்களுக்கு விலை இருக்காது. அப்போது அத்தனை நாள் அவங்க கடலில் கடந்து கஷ்டப்பட்டுட்டு வரும்போது அவங்களுக்கு மனவேதனை எப்படி இருக்கும்? அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்களும் அவங்க 20 நாள் 25 நாள் கடல் மேலே இருக்கும்போது கரையில் ஒரு வீட்டில் அவங்க மனைவி பிள்ளைகளாக இருக்கும்போது மீன் இல்லாமல் தான் இருப்போம். அப்படி மீன் வேணும்னா நாங்கள் கடையில் பைசா கொடுத்து தான் வாங்குவோம். இது ஓசி நீங்கள் சொன்னால் நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். வருஷத்தில் 365 நாள் இருக்குன்னு சொன்னால் ஒரு 70 நாள் கூட அவங்க வீட்டில் இருந்ததே கிடையாது. மிச்ச நாள் எல்லாமே அவங்கள பொறுத்த வரைக்கும் கடல் தான் உலகம், கடல் தான் அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த கடலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு இந்த மீன் கூட அந்த கடல்லேருந்து கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ நீங்கள் பேசுகிறது ஓசிங்கிறது ரொம்பவே தப்பான விஷயம். கடைசியாக நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இப்போது நிலத்தில் விளையிற நிறைய பொருட்களில் கலப்படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கடலுக்கு அடியிலிருந்து தூய்மையாக வர மீன், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு 100 50 கொடுத்து வாங்க யோசிக்காமல் நல்ல மீன்களை நல்ல விலை கொடுத்து வாங்கி நல்லா சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாருங்கள். மற்றவங்க ஓசி